வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவின் நோக்கம் என்னென்னா, கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் இந்த மே மாதம் 1ஆம் திகதியில் இருந்து மே 31 இன்று மே 31 வரைக்கும் என்னென்ன ஒரு சொல்லக்கூடியதான குற்றச் செயல்கள் பதிவாகி இருக்கின்றது என்பதைத்தான் பார்க்க போகின்றோம். இதை வைத்துக்கொண்டு நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்ன இந்த பதிவினுடைய நோக்கம் என்று. உங்களுக்கு தெரியும், மே மாதத்தின் தொடக்க பகுதியில் தான் பிரம்டன் நகரில் வந்து ஒரு சீக்கிய வர்த்தகர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் கப்பம் கேட்டு 5 லட்சம் கனேடியன் டாலர்கள் கப்பம் கேட்கப்பட்டு அவர் கொடுக்காத பட்சத்தில் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் பரிதாபகரமாக அந்த வர்த்தகர் இறந்திருக்கின்றார். ஆகவே வர்த்தக போட்டிகள், வர்த்தகத்தின் மூலம் கப்பம் கேட்டு கொலை செய்கின்ற நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டிருப்பது உங்களுக்கு தெரிந்தபடியமாக இருக்கிறது. அதைவிட பிரம்டன் நகரிலே வந்து துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட 18 வயது நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதைவிட அண்மையில் ஸ்காப்ரோ நகரத்தில் இருக்கிற ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட், அதாவது இந்திய ஒரு பிரதான உணவகத்திற்கு தீ மூட்டப்பட்டிருக்கு. இது தற்செயலாக நடந்த தீ விபத்தல்ல. இருவர் வந்து பெட்ரோல் குண்டுகளை எறிந்து தீ மூட்டிய சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விசாரணைகள் போகிறது. ஆகவே வியாபாரிகளுக்கு மேலாக வியாபார ஸ்தாபனங்கள், தொழில் போட்டிகள் காரணமாக பழிவாங்கல், அந்த நிலையங்கள் எரிக்கிறது, சுட்டு ஆக்களை கொலை செய்வது கூட நிகழ்ந்திருக்கிறது இந்த மே மாதத்திலே. அதே போல டொரண்டோவில் இந்த தீமூட்டல் சம்பவம் நடைபெற்று ஒரு சில நாட்களுக்கு பிறகு டொரண்டோவில் இன்னும் ஒரு உணவகம் வந்து இடித்து அடித்து நொறுக்கி சேதமாக்கப்பட்டிருக்கிறதும் இன்னும் ஒரு மேலதிக தகவலாக இருக்கின்றது. இதே போல ஒன்டாரியோவில் வந்து 84 வயது மூதாட்டியை வந்து ஒருவர் தாக்கி இருக்கின்றார். தாக்கி அந்த மூதாட்டிக்கு வந்து ஒரு காயங்களை ஏற்படுத்தி தப்பி சென்றிருக்கிறார். இந்த 84 வயது மூதாட்டியை கூட விடவில்லை. அவர்கள் அந்த பணத்தை பறிப்பதற்காகவோ அல்லது வந்து நகைகளை சூறையாடுவதற்காகவோ செய்திருக்கலாம். அண்மையில் இந்த கிழமை வந்து மே மாதத்தின் இறுதி பகுதியில் மொன்றியல் பகுதியிலேயும் ஒரு குழு பரிசு பொருட்களை வீட்டுக்கு கொண்டு போவதாகவும் சில விடயங்களுக்கு வீட்டுக்கு போய் வந்து மொன்றியலில் வந்து பல வயோதிபர்களுடைய நகைகளை சூறையாடுகின்ற கும்பலும் கைது செய்யப்பட்டிருப்பது மேலதிக தகவல். அது மொன்றியலில். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ஒன்டாரியோவில். அதே மாதிரி மிசிசாகாவில் வந்து 2 பேர் கத்தி குத்து இலக்காக்கி படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இந்த மே மாதத்தில். அதே மாதிரி மனிதர்களை கடத்துகின்ற வேலையில் ஈடுபட்ட 2 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதும் இந்த மே மாதத்தில் நடைபெற்றிருக்கிறது. அதே போல ஏஜெக்ஸ் பகுதியில் வந்து ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு போய் தடுத்து வைக்கப்பட்டதன் பேரில் ஒரு ஈழத்து தமிழ் இளைஞன் கைது செய்யப்பட்டிருப்பதும் இந்த மே மாதத்தில். அதுபோல பிக்கரிங் பகுதியில் வந்து 80 வயது மூதாட்டியை இன்று ஒரு சில நாட்களுக்கு முன்னர் 13 வயது பெடியன் வந்து கத்தி குத்தி கொலை செய்திருக்கிறார். 13 வயது பையனால் வந்து 80 வயது மூதாட்டி வந்து கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே இந்த குற்றச் செயல்கள் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று, அதுவும் விபத்துக்கள் அல்ல, திடுக்கிட்ட வகையிலே நிகழ்ந்திருக்கின்ற விடயங்களாக அமைகின்றன. அதைவிட இந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஒரு ஈழத்தமிழருடைய வீட்டிலே வந்து விலை பெறுமதியான கார் வந்து உடைக்கப்பட்டு அது திருடப்பட முயற்சி செய்யப்பட்டதும் பதிவாக இருக்குது. அதைவிட இன்று 2 தினங்களுக்கு முன்னர் மே 30 மே 29 வாக்கில் வந்து ஸ்காப்ரோ பகுதியில், அதாவது ஒன்டாரியோ மாகாணத்தில் ஒரு காருகளை வந்து ஏற்றிறக்கின்ற தொழிலை மேற்கொள்ளுகின்றவர் வந்து அதாவது வந்து பிராண்ட் நியூ புது ரக கார்களை வந்து ஏற்றி கொண்டு வர அந்த வியாபார தளத்தில் வைத்து தீக்கிரையாக்கப்பட்டு, திட்டமிட்ட வகையில் தீக்கிரையாக்கப்பட்டு அனைத்து கார்களும் பஸ்பமாகி இருக்கின்றன. இதுவும் தொழில் போட்டியால் தான் நடந்திருக்கின்றது என்பதை கருத்துகள் வந்து தெரிவிக்கின்றன. இதைவிட இந்த கடந்த வாரத்தில் வந்து மார்க்கம் பிராந்தியத்தில் வந்து கொள்ளையர்களால் 3 வீடுகள் உடைக்கப்பட்டு கொள்ளையிடப்பட்டிருக்கின்றது என்பதும் தகவல். அதைவிட இன்னும் ஒரு விஷயம், இன்னும் ஒரு வீட்டுக்கு முன்னால் வந்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதான தகவல்களும் செய்திகளையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதைவிட டிடிசி பஸ்ஸுக்குள்ளே வைத்து ஒரு நபரினால் கத்தி குத்து மேற்கொள்ளப்பட்ட சம்பவமும் பதிவாகி இருந்தது. அவர் குத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டார். அவரை தேடுகின்ற பணிகளும் கைது செய்யப்படுகின்ற நடவடிக்கைகளும் முடுக்கி விடப்பட்டிருக்கின்றன. அதைவிட
அதிகளவு வந்து ஆழ்கடத்தல் சம்பவங்கள், துஷ்பிரயோக சம்பவங்கள், பண மோசடிகள் மற்றும் வந்து கார் கொள்ளைகள், அதைவிட வந்து ஆட்களை குத்தி கொலை செய்வது, சுட்டு கொலை செய்வது போன்ற நிகழ்வுகளும் அன்றாடம் இந்த மே மாதத்தில் வந்து கூடுதலாக இடம்பெற்றிருக்கிறது. அதைவிட இன்னும் ஒன்றை சொல்ல போனால் இந்த வியாபார போட்டிகள் காரணமாக, அதாவது குறிப்பாக இந்த 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 மேயில வந்து பாதிக்கப்பட்டது வந்து இந்த ஈழத்தமிழர்களை மத்தியப்படுத்திய வியாபார ஸ்தாபனங்கள் அளிக்கப்பட்டவை, மற்றது இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து தீமூட்டப்பட்டவை போன்ற சம்பவங்கள் வியாபார போட்டிகள் காரணமாக நடந்தேறியுள்ளன. இந்த சோகம் ததும்புகின்ற விடயம் என்னவென்றால், இந்த பிரம்டன் மாநகரத்தில் வந்து ஒரு சீக்கிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சிங் அவர்கள், வியாபாரி அவர்கள் 5 லட்சம் கனேடிய டாலர் கப்பமாக கேட்கப்பட்டு அது கொடுக்காத பட்சத்திலே ஒரு பெரும் வியாபாரியை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மே மாதம் மிகவும் துக்கம் தோய்ந்த மாதமாக ஒன்டாரியோவிலே பதிவு செய்யப்படுகின்றது. இது காதுக்கு கிட்டிய செய்திகள். இன்னும் செய்திகள் இருக்கின்றன, சின்ன சின்ன விடயங்கள். அவற்றை நான் நேரம் போகும் என்று தெரியவில்லை. ஆகவே மக்களை அவதானமாக இருங்கள். அதாவது இங்கே போதை வஸ்துக்கள், கஞ்சாக்கள், அந்த விடயங்கள் எல்லாம் அதிகமாக அரங்கேறி இருப்பதனால் இன்று அதிக குடியேற்றவாசிகளும் வந்திருப்பதால் வந்து நகைக்கடை கொலைகள், உதாரணமாக ஈழத்தமிழர்களால் நடத்தப்படுகின்ற நகை கடைகள் பல உடைக்கப்பட்டிருக்கின்றன, கொள்ளையிடப்பட்டிருக்கின்றன. பல கடைகள் உடைக்கப்பட்டு திருட்டுச் சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றன. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மே மாதத்தில் நடந்ததை மட்டும்தான் நான் சொல்கிறேன். இவ்வளவு விஷயம். இதை விட முன்னைய மாதங்கள், இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து பல குற்றச்செயல்களை பதிவு செய்திருக்கிறது, குறிப்பாக ஒன்றாரியோ மாகாணம். ஆகவே மக்களே விழிப்பாக இருங்கள். இப்பொழுது இந்த குற்றச்செயல்கள் அதிகரித்த நிலைமையில தான் முக்கியமான விடயம், மார்க் கார்னியினுடைய புதிய அமைச்சரவையில் ஈழத் தமிழரான ஹரி ஆனந்த சங்கரி அவர்கள் பொது பாதுகாப்புத்துறை அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார். அவரை நோக்கி பல ஈழத்தமிழர்கள் வந்து இந்த பாதுகாப்பு விடயங்கள், மக்கள் பாதுகாப்பு விடயங்களை வந்து அமுல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கொண்டு வருகிறார்கள். பார்ப்போம், அதிகரித்த குற்றச்செயல்களுக்கு மத்தியில் புதிய அமைச்சர் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகின்றார் என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆகவே மே மாதம் அதிகளவு குற்றச்செயல்களை தந்திருக்கிற மாதமாக அமைந்திருக்கிறது. நீங்களும் பாதுகாப்பாக இருங்கள். உங்களை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பாக வைத்திருங்கள். வீண் வியாபார போட்டிகள், அதிக உயிர்களும் வியாபார நிலையங்களும் பணங்களும் இழக்கப்படுவது வந்து ஒரு வேதனை அளிக்கின்ற சம்பவமாக இருக்கின்றது, துக்ககரமாக இருக்கின்றது. நாடு இதைவிட இலங்கை வந்து பாதுகாப்பான நாடோ என்று எண்ண தோன்றுகின்ற நிலைமை கூட அனைவருக்கும் வந்திருக்கின்றது ஈழத்தமிழர்களுக்கு. ஆகவே அனைவரும் பாதுகாப்பாக இருப்போம். அனைவருக்கும் நல்ல வாழ்க்கை அமைவதற்கு நாங்கள் இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.